நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நல்ல நாளில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சுகமாய் சந்தோஷமாய் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று நானும் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். சைனிகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படி நிஜமான இயேசு மகாராஜன் எனக்கு ஞாபகப்படுத்தி அனுப்பியிருக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னோடு திருப்புவீர்களா? அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8வது வசனம் விதமாய் சொல்கிறது. என்னோடு சேர்ந்து வாசியுங்களேன். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிறார் சேனைகளின் கர்த்தர். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலும் என் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் யாராயிருந்தாலும் அவர் முதலாக சொல்கிறார், நீ என்னுடைய தாசன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குல தெய்வமாய் சுந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உங்களை தெய்வம் சொல்லுகிறார், நீ என் தாசன் என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் அறிந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியாதிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் யாராயிருந்தாலும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உங்களை ஒருவர் காண்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறதை பாருங்களேன். அவர் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். எங்கே இருந்து பாருங்களேன்? பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து. பூமியின் கடையாந்தரம். நீங்கள் ஒருவேளை இந்த பூமிக்கு கடையாந்தரத்தில் லாஸ்ட் எண்டில் இருந்தால் கூட என் ஆண்டுடைய கண் உங்களை பார்க்குமாம். நான் தெரிந்து கொண்டேன். அவர் சொல்கிறார், நான் உன்னை வெறுக்கலை. ஐயா அம்மா, இன்று நான் சொல்லுகிற சத்தியத்தின் தலைப்பு, நான் உன்னை வெறுக்கவில்லை என்று. வெறுக்காத ஒரு தெய்வம் இருக்கிறாரம்மா. வேதத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக பெயர் இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார், நானே கர்த்தர், நான் மெய்யான ஜோதி என்று சொல்லியிருக்கிறார். என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். நானே உன் தகப்பன் என்று சொல்லியிருக்கிறார். நானே உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உனக்கு முன்னால் போவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார், நான் உன்னை வெறுக்கலை. பணம் குறைந்ததும் சொந்தங்கள் வெறுக்கிறது. வேலையில் ரிட்டையர்ட் ஆகிட்டா வீட்டிலேயே மதிப்பில்லையா. நன்றாய் வேலை செய்கிற, நன்றாய் உழைக்கிற ஒரு மனிதன் படுத்து விட்டால் அவனை சொந்தங்கள் நேசிக்குமோ? நேசிப்பது கடினம் ஐயா. ஏதோ ஒரு நல்ல ஒரு மகன், நல்ல ஒரு மகள், தேவனுக்கு பிரியமாய், கர்த்தருக்கு பிரியமாய், சாட்சியாய், குடும்பத்துக்கு பிரியமான ஒரு பிள்ளை ஏதோ ஒரு சிறு தவறு செய்துவிட்டால் போதும், அந்த குடும்பம் அப்படியே அவளை வெறுத்துவிடும். அவள் அதுவரை செய்த நன்மையை மறந்துவிடும். ஐயோ, இப்படி செய்து விட்டாளே, இனி என் மேல் முழிக்காதே. கடந்த நாளிலே ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அழகாய் வளர்த்திருக்கிறார். பிள்ளை வாலிப வயதானதும் வீட்டில் போய் சொல்லியிருக்கிறது, நான் இந்த வாலிபனை காதலிக்கிறேன் என்று. அவ்வளவுதான். தாயும் தகப்பனுமே கொன்று விட்டார்களாம். தன்னுடைய பிள்ளை என்பதை மறந்து விட்டார்கள். அவருடைய அன்பு எவ்வளவு இருக்கிறது என்று பாருங்கள். தன்னுடைய பிள்ளை
அவ்வளவுதான், ஒரே நிமிஷத்தில் வெறுத்து விட்டார்கள். என் ஆண்டவராகிய இயேசு தெய்வம் சொல்கிறார், நீங்கள் பாவியாயிருந்தாலும், எப்பேற்பட்ட பாவ நிலையில் இருந்தாலும் ஒருவர் வெறுக்காத ஒருவர் இருக்கிறார். அம்மா, வேதாகமத்திலே ஒரு சம்பவத்தை விதமாக இருக்கிறது. என் நிஜமான இயேசு மகாராஜன் வெறுக்காத தெய்வம், அன்புள்ள தெய்வம், சட்டத்திட்டங்களை சரியாய் செய்கிற தெய்வம். எப்படி ஒரு விபச்சாரத்திலே கையோடு பிடிக்கப்பட்டு விட்டால் ஒரு பெண், அந்த பெண்ணை கொண்டு வந்து இவள் என்ன நியாயம் செய்கிறார் என்று பார்ப்போம். மோசையின் திட்டத்தின், மோசையின் சட்டத்தின்படி இவளை நாம் கல்லெறிந்து கொல்ல வேண்டும். மோசையின் சட்டத்தை சொல்லி இவளை கொலை செய்கிறாரா, இல்லை இவளுக்கு என்ன செய்கிறார் பார்ப்போம் என்று அந்த குரூப் கொண்டு வந்துட்டு, பிடிக்கப்படாத குரூப் பிடிக்கப்பட்டதை கொண்டு வந்துட்டு, அப்படி தானே? ஆமாம், அன்றைக்கு அப்படித்தான் இருந்திருக்கிறது. சகல நல்ல பரிசுத்தவான்களும் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டாந்து சொல்லுதாங்க, ஐயா புதைகரே, இவளை நாங்கள் விபச்சாரத்திலே கையோடு பிடித்து விட்டோம். இவளை மோசையை நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்ல வேண்டும். நீங்கள் என்ன சொல்லுதிய? என் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று. உங்களை யார் வெறுத்தாலும் வெறுக்காத ஒரு அன்புள்ள ஒரு தெய்வமாயிற்று இந்த இயேசு என்ற ரட்சகர். நம்முடைய பாவங்களுக்கு, நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அடிக்கப்பட வந்த தெய்வம் இவர். நம்முடைய அக்கிரமங்களை சுமக்க வந்த தெய்வம் இவர். நம்முடைய பாவங்களை தம்மேல் சுமந்து தீர்க்க வந்த தெய்வம் அந்த இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். ஒரே ஒரு கேள்வி, முதலாவது ஃபஸ்ட்டு கல் உங்களில் பாவம் இல்லாத எரிங்கப்பா, அவ்வளவுதான். சகல வெள்ளை சட்டை போட்ட பரிசுத்தவான்களும் அப்படி தானே, பாயாசம் நாங்கள் தான். என் ஆண்டவர் சொன்ன, போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வா, கீழே பார், கீழே பார். கீழே பேர் எழுதுகிற இருக்குது. அவனுடைய அன்றைக்கு செய்த பாவம், முத நாள் செய்த பாவம், யாருக்கு தெரியாதுன்னு நினச்ச போன வருஷத்து பாவமெல்லாம் கீழே வருது. அப்படி திரை போல தெரிகிறது. ஓடி ஒளிஞ்சிட்டான், ஒருத்தனும் இல்லை. நேசிக்கிற தெய்வம் சொன்னார், இனி பாவம் செய்யாதம்மா, நான் உன்னை வெறுக்கலை. உன் சித்தப்பா வெறுத்து உன்னை கொண்டு வந்தான், அடிக்கிறது கொண்டு வந்தான். உன் மாமா உன்னைய கல்லெறிஞ்சு கொல்றதுக்கு கொண்டு வந்தான். உன் அண்ணன் உன்னைய நியாயப்பிரமாணத்தின்படி சட்டத்தின்படி இவ்வளோ கொல்லணும்னு சொல்லி கையை பிடிச்சி கொண்டு வந்து விட்டான். நீ நேசித்தவங்கெல்லாம் கொண்டு வந்து விட்டாங்க உன்னை கொல்ல சொல்லி. உன்னுடைய அன்பை பாராம, ஒன்றை ஏன்னு சொல்லி கேட்காம உன்னை கொண்டு வந்து விட்டான். ஆனால் நான் அப்படி செய்ய முடியாது. நான் உன்னை நேசிக்கிறேன், மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் ஒருவேளை ஏதோ ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்து தேவனை விட்டு பின்வாங்கி போய்விட்டீர்களோ, உங்களை எல்லோரும் வெறுக்கிறார்களோ, நீங்கள் ஏதோ ஒரு தவறான கூட்டத்தில் இருந்ததினாலே உங்களை எல்லோரும் வெறுக்கிறார்களோ, உங்கள் சொந்தம் உங்களை ஒதுக்கி விட்டதோ, இனி நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்களோ, நீங்கள் செய்த நன்மையை மறந்து உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ, ஐயோ என் குடும்பம் என்னிடத்தில் பேசுவதில்லை, என் அண்ணன் என்னிடத்தில் பேசுவதில்லை, என் தம்பி என்னிடத்தில் பேசுவதில்லை, என் தம்பியை நான் எப்படி வளர்த்தேன், எங்கள் அண்ணனுக்கு நான் எவ்வளவு செய்தேன், என் தாய்க்கு நான் என்ன செய்தேன், இன்றைக்கு என்னை இப்படி பார்க்கிறார்களே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ, சகோதரனே சகோதரியே, இந்த இயேசு தெய்வம் சொல்கிறார், நான் உன்னை வெறுக்கலப்பா, நான் உன்னை வெறுக்கலை, நான் உன்னைய நான் வெறுக்காம நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். வேதத்தில் எடுத்த வசனத்தை பாருங்களேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். என் ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இது. ஜீவனுள்ள ஜீவாதிபதி ஜீவிக்கிறார் என்று ஒரு சாட்சியை கடந்த சரியாய் 18 நாளைக்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை நிஜமான் செய்திருக்கிறார். இந்த செய்தியை பார்க்கிற எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் கவனமாய் கேளுங்கள். இது ஒரு கர்த்தர் செய்த, இந்த நாட்களில் தேவன் செய்த ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை சொல்கிறேன்.
நம்முடைய அருமையான ராஜாபாளையம் பகுதியிலே நடந்த ஒரு சம்பவம். ஆம், ராஜாபாளையத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரன் ஒருவர் இருக்கிறார், தாய் தந்தை இருந்திருக்கிறார்கள். அவருக்கு சொந்த ஊர் விருதுநகர். விருதுநகரில் இவர் ஒரு மெக்கானிக்காய் வேலை செய்திருக்கிறார். திருமணமாகவில்லை. 44 வயதான அவருடைய தாயார் இறந்து விட்டார்கள், தந்தையை மரித்து போனார்கள். அவருடைய குடும்ப சொத்தை அவருடைய அண்ணன் வைத்து கொண்டாராம். வைத்துக்கொண்டு, உனக்குத்தான் திருமணமாகவில்லையே, நீ ஒன்றுமில்லாதவன் தானே, நீ எங்கேயாவது போய் என்று சொல்லிவிட்டார். மனம் நொந்து என்ன செய்வதென்றே தெரியாமல் அங்குமிங்கும் ஓடி ராஜபாளையம் பகுதியிலே கடைகளிலே, அந்த கடை வாசலிலே படுத்துக்கொள்வாராம். இரவு காலையில் யாராவது வேலைக்கு கூப்பிட்டால், இவருக்கு வேலை செய்து பழக்கம் இல்லாததினால் கட்டுமான வேலை ஒரு நாள் செய்வாராம், 2 நாள் இருந்து கொள்வாராம். அந்த செலவுகளை வைத்து இப்படி செலவு செய்வது, தங்குவதற்கு வீடு இல்லாமல் ஒன்றும் இல்லாத நிலை, எல்லோரும் வெறுத்த நிலை, வாழ்வு கசந்து விட்டது. 2 மாதங்களாக இப்படி நடந்திருக்கிறார். 2 மாதங்களாக நடந்தவருக்கு ஒரு வெறுப்பு வந்துவிட்டது. யாருமே நம்மை நேசிக்கவில்லையே, நமக்கு உறவென்று சொல்ல ஒருவரும் இல்லை, நமக்கு மனைவியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, சொந்தங்களும் நம்மளை கைவிட்டது, தாய் தந்தை இறந்து விட்டார்கள், ஏன் இந்த பூமியில் நான் வாழ வேண்டும் என்று யோசித்திருக்கிறார். அருமையான அந்த சகோதரனுடைய பெயர் வெங்கடேசன். அந்த வெங்கடேசன் நினைத்திருக்கிறார், இனி நாம் வாழ வேண்டாம், நம்மளால் வேலை செய்யவும் முடியவில்லை, நிம்மதியும் இல்லை, மெண்டல் போல மாறிவிட்டோம், யாரும் விரும்பக்கூடிய ரூபமும் நமக்கு இல்லாமல் போய்விட்டது, இனி ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி ரயில் வரும்பொழுது விழுந்துவிட வேண்டும் என்று ராஜபாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் காத்து கொண்டிருந்திருக்கிறார். நான் பேசுகிற இந்த நாளிலிருந்து சரியாய் 18 நாளைக்கு முன்பு, என்றைக்கோ நடந்த சம்பவம் அல்ல, இன்றைக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். எஜமான் இயேசு மகாராஜன் இவர் அழுகிற வேதனையை வருத்தத்தை கண்டு நான் சொல்லுவேன், ஒரு பெரியவர் வந்திருக்கிறார், அந்த அவரை கூப்பிட்டுருக்கிறார், வாங்க, நீங்கள் ஏன் எப்படி இருக்கீங்க, உங்கள் முகம் ஏன் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன செய்தீங்க? இவர் ஒன்றுமே சொல்லவில்லையாம். உடனே சொல்லியிருக்கிறார், வாங்க ஒரு டீ சாப்பிடுங்க. டீ வாங்கி கொடுத்துட்டு சொன்னாராம், டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஏன் சாகணும்னு இருக்கிறார். இவருக்கு ஆச்சரியமாகி போய்விட்டது, நான் சாக போகிறது இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? உடனே இவருக்கு ஒன்றும் ஆச்சரியமாக இருந்தாலும், ஏனென்றால் மனதில் வேதனை வருத்தம். இவர் சொல்லியிருக்கிறார், ஆம், சாகத்தான் போகிறேன், எனக்கு என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, எனக்கு உறவும் இல்லை, சொந்தம் என்று சொல்ல ஒருவரும் இல்லை, என் தாய் இறந்து போனார்கள், தகப்பன் இறந்து போனார்கள், சகோதரன் என்னை வெறுத்து விட்டான், நான் ஏன் வாழ வேண்டும், ஏன் வாழ வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறார், செத்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு தெரியுமா அப்படின்னு இருக்கிறார். என்னது? மறுபடியும் நான் சொல்லுகிறேன், செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்கு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டிருக்கிறார். உடனே செத்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம வாழ்வோம்? இருக்கிறது, செத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்வு இருக்குதுயா, நீ தற்கொலை செய்து கொண்டால் நரகத்துக்கு போவாய், தினம் தினம் வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். இவருக்கு உடனே பயம் வந்துருச்சு. அப்ப நான் என்ன செய்யணும்? முதுக்குடி என்ற ஊருக்கு வா, பாக்கெட்டில் 10 ரூபாய் வைத்திருக்கிறாராம், அங்கே உனக்கு சொல்லப்படும், அங்கே ஒரு சபை இருக்கிறது, அங்கே நீ என்ன செய்ய வேண்டும் உனக்கு சொல்லப்படும், நீ அங்கே போய் என்று சொல்லியிருக்கிறார். நடந்ததை சொல்லுகிறேன். இவரும் ஒன்றும் சரி சாகன்னு நினைக்கிறோம், அது என்னன்னு கேட்டுட்டு போவோமென்ட்டு வந்துட்டார். அந்த ஊழியரிடமும் தேவன் சொல்லியிருக்கிறார். அவரை தேவன் அவர் சொல்லுகிறார், என்னை வந்து பார்த்த பொழுது, என்ன நான் 11 நாள் ஆகிட்டு ஏசப்பாவை பார்த்தேன் அப்படின்னு. அப்போது இந்த ஊழியரோடும் தேவன் பேசியிருக்கிறார். ஊழியரோடு தேவன் சொல்லியிருக்கிறார், அவருக்கு இன்னும் ஒரு முறை நான் தரிசனமாவேன், அவர் இன்னும் நம்பவில்லை என்று அவர் தீர்க்கமாய் சொல்லியிருக்கிறார். நீ முதுகுடி போ, முதுகுடி போகிற பஸ்ஸில் ஏறு, அங்கே போய் இறங்கு, அங்கே ஒரு சபை இருக்குது, சபையிலே ஒரு ஊழியர் இருக்கிறார், பாஸ்டர், அவருக்கு பெயர், ஒரு ஊழியர் இருக்கார், அவருடைய பேர் பவுல், தெளிவாய் சொல்லியிருக்கிறார்.
இந்த பவுலை போய் பார் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு பவுலுக்கு உடன் ஊழியராக இருக்கிறார். மறுபடியும் நடந்த சம்பவத்தை பாருங்களேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் இன்னும் ஒரு விஷயம் அவனுக்கு வெளிப்படுத்துவேன் என்று. மறுபடியும் 3 நாள் கழித்து மறுநாள் இரவிலே வெளிப்பட்டிருக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று இவர் சொல்லியிருக்கிறார். அந்த பெரியவர் மறுபடியும் வந்தார். ஐயா, என்னை பார்க்க வந்தார், என்னோடு பேசினார். நான் பார்க்கிறேன், நடந்ததை எப்படி சொல்ல, நான் பார்க்கிறேன். நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவர் காணும். எனக்கு அன்றைக்கு டிவை கொடுத்த அந்த பெரியவர் போல அதே சாயல் எனக்கு சொல்லி, இன்னும் நீ வாழ வேண்டும், நீ இறந்து விடாதே, வாழ்வு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்கு என்று சொன்ன அதே ரூபம் வெள்ளுடை தரித்து இன்றும் வந்ததையா என்னோடு பேசினார் என்று சொன்னார். மனம் கசந்து போயிருக்கிறீர்களோ? வாழ்வு கசந்து விட்டதோ? இந்த அருமையான வெங்கடேசை போல உங்களுடைய வாழ்வும் கசந்து போயிருக்கிறதோ? நான் எங்கே போவேன்? யார் என்னை நேசிப்பார்? யாருக்காக நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ? சகோதரனே, சகோதரியே, உங்களை வெறுக்காத ஒரு தெய்வம் இருக்கிறார். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவளை சொந்தம் வெறுத்தது என் ஆண்டவர் அவளுக்கும் ஒரு வாழ்வு தந்தார். இன்றைக்கு மரணத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன்லே உட்கார்ந்திருந்த ஒரு மனிதன் சாவன்னு உட்கார்ந்திருக்கிறார். முதல்ல போய் உட்கார்ந்துட்டா காப்பாத்திடுவாங்க, ட்ரெயின் கிளம்பி வரல, சில நொடிக்கு முன்னாடி போய் விழுந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சவர் வெங்கடேசனுக்கு தேவன் வெளிப்பட்டார். இன்றைக்கு மனம் நொந்து ஏன் வாழ வேண்டும் என்று தற்கொலை தான் முடிவு என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ? உங்களுக்கு தான் தேவன் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை வெறுக்கலப்பா. நீ பாவம் செஞ்சது உண்மைதான், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்ந்தது உண்மைதான். தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து வேதனையையும் வருத்தத்தையும் இழுத்து கொண்டாய் நீ. ஆனால் உன் சொந்தம் உன்னை வெறுத்தது போல நிஜமான இயேசு உங்களை வெறுக்க முடியாது. வெறுக்கவில்லை, வெறுக்கவில்லை அம்மா, வெறுக்கவில்லை. வேதத்திலே சொல்லியிருக்கிறது, உன் மேலே எரிச்சலாக இருக்கிறார்களோ உன் சொந்தம், ஏன் ஏன் என்று நீ அழுது கொண்டு இருக்கிறாயே, அதற்கு தன்னை ஆண்டவர் அதே ஏசாயா 41 வசனத்திலே சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களையும் தேடியும் நீ காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அடுத்தபடியாக ஒரு வார்த்தை இருக்கம்மா, அவன் கையை பிடிச்சிருக்கேன். என் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்களேன், நான் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். நீ பயப்படாத. வாழ்வை குறித்து பயமோ? எப்படி என் பிள்ளை வாழும், ஐயோ என் பிள்ளைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்து விட்டதே, எப்படி இந்த பிரச்சனை என் பிள்ளை மீளும் என்று பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ? பயப்படாதே சகோதரியே, சகோதரனே, பயப்படாதே. உங்கள் வலது கையை ஒருவர் பிடித்திருக்கிறார். உங்களுக்காய் ஒருவர் யுத்தம் செய்ய வல்லமை உள்ள தெய்வம் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் இருக்கிறது. தாயை போல ஒரு அன்பு. அநேக நாட்களுக்கு முன்பதாக அருமையான தெய்வ மனிதர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொன்ன ஒரு சம்பவம். வெளிநாடு ஒன்றிலே ஒரு மகன் திருட்டு குற்றங்கள் செய்து கொண்டிருந்திருக்கிறான். தாய் எவ்வளவோ சொல்லியிருக்கிறாள், மகனை திருடாதே, திருட வேண்டாம், இது கர்த்தருக்கு பிரியமில்லாதது, அரசாங்கத்துக்கும் பிரியமில்லாதது, நீ ஒரு நாள் பிடிக்கப்படுவாய், நீ தண்டிக்கப்பட்டு விடுவாய், வேண்டாம் வேண்டாம் மகனே வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாள். யாருக்கு தெரியும் நான் திருடுறது? யாருக்கு தெரியும்? லகுவாய் சம்பாதிக்க இதுதான் வழி. இன்றைக்கு நூதன பிரசங்கம், நூதன செய்தி உன் சகோதரன், உன் நண்பன் உனக்கு இப்படி கற்றுக் கொடுக்கிறானோ? சகோதரியே, சகோதரனே, எனக்கு கண்மான வாலிப பிள்ளையே, இன்னைக்கு நூதனமான பிசாசின் தந்திரம் இது. கொஞ்ச நேரம் யாருக்கும் தெரியாது,
நிறைய செலவழிக்கலாம், கை நிறைய பணம்னு சொல்லி உன்னை ஏமாற்றி இச்சைக்கு இழுக்கிறானோ, சாய்ந்து விடாதே. பாவம் கற்பம் தரித்து அது உனக்கு மரணத்தை பிறப்பிக்கும். அப்படித்தான் சிறு சிறு திருட்டை செய்துகிறவன் பெரிய திருடாய் செய்தான். பெரிய திருடனாய் மாறினவன் கொலைகாரனாய் மாறிவிட்டான். இனி இந்த கொலைகாரனை வைத்திருக்க கூடாது என்று சொல்லி பிடித்து அவனுக்கு சுட்டு கொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். சரியாய் மதியம் ஆலயத்தில் மணி 12 அடிக்கும் பொழுது இந்த மனிதனை இந்த மலையில் வைத்து சுட்டு விடுங்கள் என்று உத்தரவாகிவிட்டது. கைகள் கால்கள் கட்டப்பட்டவனாய் கொண்டு போயிட்டாங்க. 12 மணிக்கு எதிர்பார்க்கிறார்கள். 12 மணி அங்கே ஆலயத்தில் அடித்தவுடன் சுட்டுவிட வேண்டும் என்று. மணி நேரமாகிறது. 12 ஆனது. மணியும் அடிக்கப்பட்டது. ஆனால் இவன் சாகவில்லை. அதிகாரிகள் பார்க்கிறார்கள். ஏனென்றால் அங்கே சட்டத்தின்படி நேரம் தவறினால் இல்லை. 12 ஆயிற்று, 12:05 ஆயிற்று, 12:10 ஆயிற்று, 12:15 ஆயிற்று. சத்தம் கேட்கவில்லை. இவன் கொல்லப்படவில்லை. கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண் ஓடி வருகிறாள். கையெல்லாம் இரத்தம், 2 கைகளும் ரத்தம் சொட்ட சொட்ட ஏலமெல்லாம் நொறுங்கி ஓடி வருகிறாள். ஐயா, சுட்டு விடாதீர்கள், சுட்டு விடாதீர்கள், சுட்டு விடாதீர்கள் என்று. ஏன் 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 என்று கேட்கிறார்கள். இதோ நீ சுட கொண்டு வந்திருக்கிற மகன். நேரம் தவறினால் சுடக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறதே. இப்பொழுது மணியை பாருங்கள், 12:30 மணி ஆகிவிட்டது. தயவு செய்து இவனை விட்டு விடுங்கள். இவனுடைய குற்றத்திற்காய் என் கைகளை நான் இழந்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறாள். என்ன செய்தது? ஏன் உனக்கு இப்படி நடந்தது? என்ன விபத்து என்று கேட்டிருக்கிறார்கள். அவர் சொன்னார், ஐயா, இது விபத்து அல்ல, இவன் என்னுடைய மகன். நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கவில்லை. இன்று இவனை நீங்கள் கொல்லப் போகிறீர்கள் என்று தெரிந்ததும் அந்த 12 மணி சத்தம் கேட்டால் தானே நீங்கள் இவர்களை கொல்லுவீர்கள் என்று நான் 10 மணிக்கு முன்பே ஆலயத்தின் கோபுரத்துக்கு ஏறிவிட்டேன் ஐயா. அந்த ஆலயத்தின் மணி அடிக்கும் பொழுது அந்த ஒரு பலின் கையிலே என்னுடைய ஒரு கையை வைத்தேன், இன்னொரு சைடில் என்னுடைய இன்னொரு கையை வைத்தேன். அவர் அடித்தார் அடித்தார், எவ்வளவு பலன் இருக்குதோ அவ்வளவு அடித்தார். சத்தம் கேட்கவில்லை. காரணம், என் கையில் மாறி மாறி அடித்ததினாலே என் கையில் உள்ள எலும்புகள் நொறுங்கின, என் தசைகள் நஞ்சன. இரத்தத்தோடு இருந்ததாலே சத்தம் கேட்கவில்லை. அவர் மணி அடித்து முடித்து விட்டு போய்விட்டார். என் மகன் மேல் வைத்த அன்பினால் என்ன அப்படி செய்தேன் ஐயா. இவனை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று சொன்னார். தாயின் அன்பு அதை போலத்தான் என் எஜமானும் பிடித்தான் அவனுக்கு செய்திருக்கிறார். என் மகளே, என் மகனே, எனக்கு அருமையான சகோதரனே, தேவன் என்னை மறந்தார், தேவன் என்னை கைவிட்டார் என்று எண்ணுகிறாயோ? தேவனும் என்னை வெறுத்து விட்டார் என்று எண்ணுகிறாயோ? வெறுக்கலம்மா, வேலை வச்ச அன்பு உனக்கு விதவிதமான முறையில் என் ஆண்டவர் உனக்கு சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு சொன்னார், சொப்பனத்தில் சொன்னார், டிவி மூலமா சொன்னார், வானொலி மூலமா சொன்னார், செல்போன் மூலமாய் சொன்னார். நீ பாவத்தை விட்டு வெளியே வர உனக்கு மனதில்லையோ? இன்றைக்கு மனம் திரும்புவாயா? மகிமையின் தெய்வன் உன்னை நினைத்திருக்கிறார். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். எந்த குடும்பம் உங்களை ஒதுக்கிறதோ, எந்த ஊர் உங்களை அற்பமாய் பார்த்ததோ, நான் இதில் தெளிவாய் இருக்கிறது, உங்களை அடித்தவர்கள், அவமானப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாம். நீ தலை குனிந்த இடத்தில் உன் தலையை உயர்த்த ஒரு தெய்வம் இருக்கிறார். உன் வல்லகையை பிடித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னை தேடு என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்கள் வாழ்வை ஒப்புப்பீர்களா? அந்த விபச்சாரத்தை சொன்னாள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இனி பாவம் செஞ்சிடாத. இவ்வளவு நாள் வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டியா? சகோதரனே, சகோதரியே, இனி பாவம் செய்யாதே. வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீ வாழணும் அப்படின்னா நீ செய்த பாவங்களை இன்றைக்கு ஒன்று ஒன்றாய் தேவனுக்கு அறிக்கையிடு. தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு விட்டுவிடு. சீ போ என்று எறிந்துவிடு. வீணான தோழிகளின் சபகாசம் வேண்டாம்.
வீணான நண்பருடைய சவகாசம் உனக்கு வேண்டாம். திருடனின் சவகாசம் உனக்கு எதற்கு? குடிகாரனின் சவகாசம் உனக்கு எதற்கு? குடிகாரியின் சவகாசம் உனக்கு எதற்கு? உன் குடும்பத்தை கெடுத்துடுவாள் கோள்காரி. வேண்டாம், விட்டுவிடு. கர்த்தருடைய பாதத்துக்கு வாருங்கள். கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, நீர் மகா பெரியவர், நீர் மகா பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோரப்பா. பாவங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதனால் வரைக்கும் உமக்கு பிரியமில்லாத நாங்கள் பேசியிருப்போம் டேடி. உமக்கு பிரியமில்லாத நாங்கள் பார்த்துருப்போம் டேடி. உமக்கு பிரியமில்லாத நாங்கள் செஞ்சிருப்போம் டேடி. எங்களை மன்னிங்க, மன்னிங்க. உமை தேடாமல் விட்ட நாட்கள் அநேகம் இருக்கு டேடி. எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க. நமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன். என் சொந்தம் வெறுத்தது போல நீர் எங்களை வெறுக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. நான் நம்பினேன் நண்பன் வெறுத்தது போல நீர் வெறுக்க மாட்டீர் என்று வேதம் சொல்லுகிறதே. என்னை வெறுக்காதிருக்கிறீரே, உமக்கு நன்றி. இனி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு பிரியமாய் வாழ்வேனப்பா. தயவாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். சொல்லுங்க ஐயா, தயவாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இப்படி அறிக்கையிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. தேவனே, இந்த பொல்லாத உலகத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தேவனுடைய வல்லமை தேவை. இந்த பொல்லாத உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ உம்முடைய வசனம் தேவை. கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற அந்த வசனத்தை, களங்கமில்லாத ஞான பாலை ஒவ்வொரு நாளும் பருக அவர்களுக்கு பலன்தாங்க டேடி, பலன்தாரும். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் சொல்லி இருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வியாதிகள் நீங்கட்டும். சத்ருவின் சகல வல்லமைகளும் நாச மோசங்களும் பொல்லாத மனுஷிக தந்திர மந்திரங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே இப்பொழுதே வெளியேறட்டும். மரண பயம் நீங்கட்டும் அப்பா. மரண எண்ணம் வேண்டாம். தற்கொலை ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் வெளியேறட்டும். என் ஜனத்தை இன்றைக்கு தற்கொலைக்கு நேராய் நடத்துகிற தற்கொலை வல்லமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே செயலற்று போகட்டும். பலத்த கரத்தில் உடைய பிள்ளைகளை வைக்கிறேன். ஆசீர்வாதத்தாலும் நன்மையாலும் நிரப்பும் பிதாவே.